கவின் ஆண்ட்ரியா நடிப்புல விகர்ணன் அசோக் இயக்கத்துல வெளியான படம் தான் மாஸ்க். இந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். அரசியல் கட்சி தலைவரான பவன் வரும் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க சுமார் 440 கோடி பணத்தை பாலியல் தொல்லை காரணமாக பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாக்கும் போர்வையில் வலம் வரும் ஆண்ட்ரியா உதவியை நாடுகிறார். ஆண்ட்ரியா சூப்பர் மார்க்கெட்டில் பதுக்கி வைத்து பணம் பட்டுவாடா பண்ணுவதற்கு தயார் நிலையில் இருக்கும் நிலையில எம்.ஆர். ராதா மாஸ்க் அணிந்த ஒரு கூட்டம் பணத்தை திருடுகிறது. டிடெக்டிவ் ஏஜென்டாக கோல்மால் வேலைகளை செய்து பணம் சம்பாதித்து வரும் கவின் எப்படி இந்த வலையில் சிக்குகிறார், எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்தாரா இல்லையா என்பதுதான் இந்த மாஸ்க் படத்தின் கதை. ஆரம்பத்திலேயே இயக்குனர் நெல்சன் வாய்ஸ் ஓவரில் இடைவேளை காட்சியில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது மற்றும் ஆண்ட்ரியாவிடம் கவின் எப்படி சிக்கியிருக்கிறார், ஆண்ட்ரியா பவனிடம் எப்படி சிக்கியிருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு படத்திற்குள் செல்லும் இடம் சிறப்பாக உள்ளது. கவின் அந்த மாஸ்க் அணிந்த முகமூடி திருடன் இல்லை என்கிற நிலையில கடைசி வரை அவன் யார் என்பதும் அவனது கூட்டம் எதற்காக இப்படி ஒரு பல கோடி ரூபாய் கொள்ளையில் ஈடுபடுகிறது என்பது கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகும் இடம் என கடைசி வரை இயக்குனர் தான் சொல்ல வந்த கதையை கன்வின்சிங்காக சொல்லியிருக்கிறார். கவினுக்கு இந்த படத்தில் ஹீரோயினியாக வரும் ருஹானி சர்மா போஷன் எல்லாம் கொஞ்சம் ஜீரணிக்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கவினுக்கு கொடுத்த அடைமொழி மற்றும் கவின் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நடக்கும் கொள்ளை சம்பவத்தில் சிக்கும் இடத்திற்கு கனகச்சிதமாக பொருந்துகிறது. இளம் பெண்களை பாதுகாக்கும் அன்னை தெரசா போல ஆரம்பத்தில் காட்டப்படும் ஆண்ட்ரியாவின் இன்னொரு நீலாம்பரி முகத்தை பார்க்கும் போதே பயம் தொற்றிக்கொள்ளும் அளவிற்கு கடைசி வரை நிலையாக நடித்து ஸ்கோர் செய்துள்ளார். தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் ஆண்ட்ரியா தனது பங்கை செலுத்தியுள்ள நிலையில அவரது பேய்த்தனமான நடிப்பு நிச்சயம் பாராட்டுக்குரியது. படத்தின் ஆரம்பத்தில் கவினை அறிமுகப்படுத்தும் விதம், இடைவேளையில் சூப்பர் மார்க்கெட்டில் மக்கள் கொள்ளையடிக்கும் காட்சி, இறுதி கிளைமேக்ஸ் போர்ஷன் என ஏகப்பட்ட ஹை மூமெண்ட்ஸை கச்சிதமாக இயக்குனர் எழுதி இயக்கியுள்ளார். ஜி.வி. பிரகாஷ் பின்னணி இசையில் படத்திற்கு பெரிய பலமாக இருந்துள்ளது. மிடில் கிளாஸ் காமன் மேன் நினைத்தால் என்ன வேணுமானாலும் செய்ய முடியும் என்பதை உன்னை போல் ஒருவன் படத்தை விட அழுத்தமாக சொன்ன விதம் சிறப்பு. ஜார்ஜ் மரியன், ஆடுகளம் நரேன், சார்லி, கல்லூரி வினோத் உள்ளிட்ட பலர் படத்திற்கு பெரிய பலமாக மாறியுள்ளனர். அதிலும் ஒரு கதாபாத்திரத்தின் ட்விஸ்ட் ரசிகர்களை கண்டிப்பாக ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்.